Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 20th question ஒரு ஈஸியான question. So 20th questionல வந்து ஒரு 5x5 matrix கொடுத்திருக்காங்க. அதோட conditions வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை satisfy பண்ணுச்சுனா அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் சேமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். I plus R equal to J plus S. ஸோ இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா I minus J equal to R minus S. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரெண்டு எலமெண்ட்டும் சேமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக 5x5 மேட்ரிக்ஸுக்கு ஓகே எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? A11, A12, A13, A14, A15 ஓகே அண்ட் A21, A22. இப்போ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து I, செகண்ட் என்ட்ரி வந்து J. ஸோ I minus J வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த டயகனல் ஃபுல்லாகவே வந்து I minus J 0 ஆயிரும். ஓகே, வேற எந்த எலமெண்ட்டோடைய என்ட்ரிஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 0வா மாறாது. ரெண்டாவது இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 - 1 வந்து 1ஆ மாறிடும். ஆர் I minus J தானே. ஸோ 1 - 2 வந்து -1, 2 - 3 -1, 4 3 - 4 -1, 4 - 5 -1. ஸோ இந்த என்டையர் வேல்யூவும் -1ஆ மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து I, இது வந்து J. ஓகே, ஸோ I minus J வந்து -1. இது S minus R, இது வந்து R அண்ட் இது வந்து S. S minus R நமக்கு என்ன வரும்? இங்கேயுமே -1 வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக -1ஆ மாறிடும். சிமிலர்லி இங்கே 1 - 3 வந்து என்ன வரும்? -2. ஸோ இது ஃபுல்லாக -2ஆ மாறிடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் 1 - இது ஃபுல்லாக -2ஆ மாறிடும். இங்கே IJனா இங்கே நீங்கள் RS அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, சிமிலர்லி இங்கே ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா -3 அண்ட் இங்கே ஃபுல்லாக நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -3 அண்ட் இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4 அண்ட் இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான். ஓகே, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, தென் ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஆல்ஃபா, பீட்டா, alpha, then alpha, beta, gamma, delta, epsilon, alpha, beta, gamma, delta, ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஆல்ஃபா, பீட்டா. ஸோ இப்படி தான் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் வந்து டயகனல், மெயின் டயகனலுக்கு பேரலாக இருக்கிற எல்லா டயகனலுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா, பேரலாக இருக்கிற எல்லா டயகனலோட வேல்யூவும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மெயின் டயகனல். ஓகே, ஸோ இந்த டயகனலுக்கு பேரலாக இருக்கிற இது ஒரு வேல்யூ, அதுக்கு பேரலாக இருக்குது இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ அண்ட் இதுக்கு பேரலாக இருக்கிற இது எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த மேட்ரிக்ஸ் உருவாக்குறதுக்கு எத்தனை என்ட்ரி நமக்கு வேணும்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான் 5 என்ட்ரி இருந்தால் போதும். ஸோ இந்த சப்ஸ்பேஸோடைய டைமென்ஷன் வந்து 5 தான். ஓகே, கொஸ்டினில் எது ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. த டைமென்ஷன் ஆஃப் S over R is 11. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர். ஏன்னா டைமென்ஷன் வந்து 5 தான். ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இந்த வீடியோவை திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஜஸ்ட் இந்த கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி நான் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நான் வந்து ஜென்ரலைஸ்டாக எடுத்து எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம DK மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.